வெல்கம் டு ஹரிஷ். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சர்க் ஆஃப் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சர்க் ஆஃப் கேமுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஏலியன் கேமு கைஸ். இந்த கேமில் எப்படி எஸ்கேப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு 6 புத்தர் சிலை கண்டுபிடிக்கணும் கைஸ். 6 புத்தர் சிலையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வச்சா எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அதில் தான் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது கைஸ். அந்த 6 புத்தர் சிலையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த எப்பாமேன்னு வச்சுக்கோங்க. இந்த எப்பாமேல வந்து ஒரு ஏலியன் இருக்கும். அந்த ஏலியன்கிட்டையும் தப்பிச்சு 6 புத்தர் சிலையை கண்டுபிடிக்கணும். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 4 5 இருக்குது கைஸ். சாரி 6ன்னு சொல்லிட்டேன். 5 புத்தர் சிலையை கண்டுபிடிக்கணும் கைஸ். இந்த 5 புத்தர் சிலையும் கைஸ் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே எடுத்து வைக்கணும். வாங்க இப்போ வந்து தட்டியாச்சு. இங்கே தான் கைஸ் ஏலியன் இருக்க வாய்ப்பே இருக்குது. நம்ம வந்து பார்த்து பத்திரமா மெதுவாக ரிலேக்காக விளாண்டோம் கைஸ். எனக்கு இந்த பேய் கூட சமாளிச்சிடும். இந்த ஏலியனை பார்த்தா எனக்கு ஏலியன் மட்டும் செம்ம பயம் கைஸ். அப்புறம் ஒன்று பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த ஏலியன் வந்துடும் கைஸ். ஓகே வாங்க, இந்த 5 புத்தர் பாருங்க. இந்த சிலை தான் கைஸ். இந்த புத்தர் சிலை தான் நம்ம கண்டுபிடிச்சி அந்த என்னது லிஃப்ட்டுக்குள்ளே வைக்கணும். நம்ம வந்து இப்போ ஒன்று எடுத்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று எடுத்தாச்சு கைஸ். ஒன்று 4 தான் இருக்குது. இந்த 4 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கேமில் எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். ஓகே, எப்படி போகிறது பார்த்து பொறுமையாக தான் கைஸ் போகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நான் பேய் கூட பயப்பட மாட்டேன் கைஸ். ஏலியன் ரொம்ப பயம் கைஸ். ஓகே, கது தந்தாச்சு. இந்த கது திறந்து சீக்கிரப்படா. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு புத்தர் சிலை வச்சு ஒன்று 4 தான் கைஸ் வேணும். 1 2 3 4 தான் கைஸ் வேணும். 4 புத்தர் சிலையை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தான் இந்த கிங் பாருங்கள். பட்டா ப்ரோ பிளேயர் நம்ம தான், அவங்களுக்கே தெரியும் தானே. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும்னு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லியும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம இதுக்குள்ளே போவோம். இது என்ன, இதோ சந்து மாதிரி இருக்குது. வாங்க கைஸ், இந்த சந்துக்குள்ளே போடுவோம். ஓகே சீக்கிரப்பட. ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அந்த ஏலியன் சத்தம் லைட்டாக கேட்குற மாதிரியே இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த புதுசாக ஒரு ரூம்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கதத்துற ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அதனால தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திறக்கிறேன் நான். ஓகே சீக்கிரப்படா. ஓகே முதல்ல பார்த்துக்கோங்க கைஸ் அந்த புத்தர் சிலை இருக்கான்னு. ஏன்னா அந்த புத்தர் சிலை தான் நம்ம முக்கியமே மெயினு. ஓகே, அது இருந்தால் தான் நம்மளால தப்பிக்கவே முடியும். ஓகே வாங்க, நல்லா பார்த்துக்கணும் கைஸ். ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் புத்தர் சிலை இருக்கான்னு. ஓகே வாங்க சீக்கிரப்படா. ஓகே கைஸ், இங்கே இல்லவே இல்லை. ஓகே அங்கே பாருங்க, கரு ஒன்று இருக்குது. இந்த கரு திறந்துருவோம் குரோபார் வச்சு. இது வந்து அங்கிட்டு வெளியாக வருது போல் கைஸ். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை வெளியாகிறதுக்கு. நம்ம உள்ளுக்கு கதவு உள்ளுக்கு பூந்து பார்ப்போம். எங்கெங்கே எந்த இடத்துல வந்து புத்தர் சிலை இருக்குதுன்னு பார்த்துருவோம் கைஸ். எனக்கு புத்தர் சிலை தான் நம்மளுக்கு மெயினே. ஓகே, இங்கே ஒன்று ஒரு சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்துக்குள்ளே பூந்துருவோம். ஓகே சீக்கிரப்படா. ஓகே வந்தாச்சு. ஓகே சீக்கிரப்படா. கதவு வந்தாச்சு. ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. பார்க்குறோம் மறக்காம லைக் ஷேர். ஓகே கைஸ், ஓகே ஒரு புத்தர் சிலை கண்டுபிடிச்சாச்சு. 4 புத்தர் சிலையில் 3 தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு குரோபாரை கண்டுபிடிச்சிருக்கு வேறு. ஓகே, ஒரு குரோபார் ஒரு புத்தர் சிலை கிடச்சிருக்கு கைஸ். நம்ம பார்ப்போம் எங்கே புத்தர் சிலை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இங்கே ஒரு சந்து மாதிரி இருக்கா, அந்த சந்துக்குள்ளே போடுவோம் கைஸ். ஓகே ஒரு டே எல்லாம் புத்தர் சிலை எடுத்து போக முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே சீக்கிரப்படா கைஸ். இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. எடுக்க முடியல கைஸ். நம்மளுக்கு ஒன்று தான் எடுக்க சொல்லுது. நம்ம இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஒன்று வந்து எடுப்போம் கைஸ். இதே இடத்துல வந்து நல்லா பார்த்துக்கணும். இதே இடமா இடம் மாறி போய் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளுக்கு குழப்படி ஆயிரும். ஓகே கைஸ், வெளியே வந்தாச்சு. ஓகே பார்த்து பொறுமை நிதானமாக போகணும் கைஸ். எப்படி எங்கே லிஃப்ட் இருக்குன்னே தெரில. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கையை பார்த்தாலும் பயந்துட்டேன் கைஸ். உண்மையில நான் பயந்துட்டேன். ஓகே சீக்கிரப்படா. லிஃப்ட்டு அங்கே இருக்குது கைஸ். லிஃப்ட்டு முன்னாடி இருக்குது. ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நம்மளுக்கு 3 புத்தர் சிலை தான் கைஸ் வேணும். 3 புத்தர் சிலை சல்லு புல்லுன்னு போய் எடுத்துருவோம். வாங்க மறக்காமல் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் வாயெல்லாம் வளருது கைஸ்.
பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நான் பேய் வீடியோ போட்டது கூட எனக்கு இந்த மாதிரி வைத்திருக்க மாட்டேன். இந்த ஏலியன் வீடியோ போடுறதுனால எனக்கு ஒரு செம்ம பயமாக இருக்குது கைஸ். இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம். இங்கே பாருங்க எங்கேயும் வந்து ஏதோ கிடச்சிருக்கு. இங்கே ஒரு புத்தர் சிலை கிடச்சிருக்கு. ரெண்டு சிலை தான் கைஸ் வேணும் நம்மளுக்கு. 2 சிலை தான் வேணும். 2 சிலை இருந்துச்சே நம்ம தான் இனிமேலே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். 2 சிலை இருந்துச்சுன்னா சீக்கிரப்பட இது போய் சல்லுபுல்னு லிஃப்ட்டில் வச்சுருவோம் கைஸ். சீக்கிரப்பட லிஃப்ட்டுக்கு வந்துச்சு. லிஃப்ட்டில் வச்சுருவோம். 3 கண்டுபிடிச்சது 2 தான் வேணும். நம்ம வந்து அங்கே ஒரு ரூமில் பார்த்தோம். அந்த ரூமு பேரை மறந்துட்டேன் நான். இப்போ இன்னொரு ரூமுக்குள்ளே போடுவோம். இது வேணாம் கைஸ். இப்படி போனால் அங்கிட்டு வழியாக ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம போன வாட்டி பூந்தோம்ல அதே ரூமுக்குள்ளே பூந்து போய் பார்ப்போம். அப்போ நாம வரணும் எனக்கு. இப்படி போயிட்டு அங்கே இல்லை கைஸ். இப்படி போயிட்டு இதுக்குள்ளே சந்துக்குள்ளே பூந்தோம். நம்ம சந்துக்குள்ளே பூந்து இப்படி சோல் சைட்டு வளைஞ்சி அப்புறம் இங்கே தான் நான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே இல்லை கைஸ். இங்கே ஒரு சந்துக்குள்ளே பூந்தோமா? அங்கே எனக்கே டவுட்டாக இருக்குது பூந்தோமான்னு. இங்கே பாருங்க கைஸ். ஓகே கைஸ், இன்னும் ஒரு சிலை தான் கைஸ் வேணும். ஒரு சிலை இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இனிமேல் நம்ம தான் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆனால் அந்த கடைசியாக ஒரு சிலை எங்கே தெரியுமா இருக்கும்? அந்த ஒரு ரூமில் இருக்கும். அந்த ரூமில் வந்து டிவி இருக்கும் கைஸ். அந்த டிவியில் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றுமே அந்த மாதிரி கைஸ் மெயின் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து அந்த ஏலியனும் இருக்கும். ஏன்னா அந்த ஏலியன் வந்து அந்த டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த ரூமுக்குள்ளே பூந்து அந்த ஏலியனை ட்ரெஸ்ஸை திருப்பிட்டு அந்த புத்த சிலை எடுத்துகிட்டு இங்கே வரணும் கைஸ் சீக்கிரமாக. அதான் நம்மளுக்கு டாஸ்க்கே. இங்கே சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன். சீக்கிரப்படா. ஓகே கைஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே பூந்துட்டோம். வாங்க கைஸ் போகலாம். பார்க்குறங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்காக பாருங்க டெய்லி நான் வீடியோ போடுறேன் கைஸ். ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு 2-3 வீடியோ வந்துடுது. வாரம் வீடியோ வருது கைஸ். ஒரு வாரத்தில் 2 வீடியோ வருதுன்னா பார்த்துக்கோங்க உங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே பூந்தாச்சு. இதில் பூந்து வெளியாக வருமா? இதை பார்ப்போம். இது உள்ள வேணாம் கைஸ், ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ரூம்பாக உள்ளே போய் வைப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியுமா ரூம் சொல்கிறேன். இந்த மாதிரி ரூமில் வந்து கப்பட்டு கீழே கட்டில் கீழே ஒளிய முடியும். அங்கே பாருங்க இன்னொரு சந்து இருக்குது. அந்த மாதிரி ஒளிஞ்சால் நம்மளை வந்து அவ்வளோ எதுவும் ஆகாதுல. இந்த மாதிரி வெளியே போனோம்னா ஒளிர இடம் இல்லவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன் கைஸ். இந்த ரூமுக்குள்ளே போகிறோம். புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியல. சீக்கிரப்பட நம்ம வந்து அந்த ஒரு புத்தர் சிலை அந்த சொன்ன டிவி இருக்கும். அந்த டிவி இருக்கிற ரூமுக்கு தான் நம்ம போனோம். இப்போ அந்த டிவி ரூம் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா டிவி ரூமில் தான் வந்து அந்த புத்தர் சிலையும் இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன். கைஸ் இருங்க கைஸ், அந்த டிவி ரூம் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். எங்கேன்னு தெரியல. இங்கே வேறு இந்த அப்பா மேலே சந்தாக இருக்குது. ஆனால் எங்கிட்ட அந்த சந்தில் வந்து கைஸ் இருங்க கைஸ், அந்த ஏலியன் வர மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் ரொம்ப நேரமாக பார்த்தேன். அது ஏலியன் இல்லை கைஸ். ஆனால் ஏலியன் தான். நான் பக்கத்து ரூமில் இருக்க போல் செம்ம சத்தம் கேட்குது. அதனால தான் உள்ளுக்கு போய் புழிஞ்சிக்கிட்டேன். ரொம்ப நேரமாக பார்த்தா அது ஏலியன் வரவே இல்லை. அதனால தான் அந்த இதை கட் பண்ணிட்டேன். ரொம்ப லாங்காக போச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன் கைஸ். எடிட் பண்ணிட்டேன். வாங்க கைஸ், அந்த ரூமை கண்டுபிடிப்போம். அந்த புத்தர் சிலையும் எங்கே இருக்குதுன்னு தெரில. அந்த ரூமில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தேடுவோமே. கைஸ் வாங்க சீக்கிரமாக போவோம். சீக்கிரப்படா. கைஸ் நம்ம முதல் ரூமாக தேடுவோம் கைஸ். ஏன்னா வெளியே இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ரூமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏதோ சந்து மாதிரி போகுது. இது இன்னும் வந்த சந்தை மாதிரியே இருக்குது. எனக்கே தெரில கைஸ். ரொம்ப சுற்று மாதிரி இருக்குது கைஸ். சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்ன காரணம் எனக்கு தெரியல. மறக்காம பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சீக்கிரப்படா. நான் அடித்தேன் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தா இவ்வளோ லாங்காக போகணும். யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ லாங்காக போகுது கைஸ். நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். சீக்கிரப்படா. உங்களுக்காக கட் பண்ணி போடுறேன் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். ப்ளீஸ். ஓகே கைஸ், சீக்கிரப்படா. இந்த ரூமில் போய் பார்ப்போம். ரூம் கது சாத்திடுவோம் கைஸ். குரோபர் இருக்குது. குரோபர் தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுல உடைக்க வேணாம். இங்கே ஒரு சந்து இருக்குது. சந்துக்குள்ளே போடுவோம். கைஸ் இங்கே தான் நினைக்கிறேன். சத்தம் இதான் கைஸ் நினைக்கிறேன்.
இதான் நினைக்கிறேன், தெரியல. இதான் வருது கைஸ் ஏலியனு. கோஷ் இதான் கைஸ் அந்த ஏலியனு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க இதான் ஏலியனு கைஸ். இதான் கைஸ் அந்த ஏலியனு. இருங்க, நான் ரொம்ப நேரம் பார்த்துருவேன். அந்த ஏலியன் இப்போ தான் கைஸ் போணுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இங்கே தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். ரொம்ப லாங்காக போணுச்சுன்னு. ரொம்ப லாங்காக போனாலும் உங்களுக்கு போர் அடிக்கலாம். அதான் அந்த ஏலியன் அங்கிட்டு போனால் நம்ம இங்கிட்டு வந்துட்டோம். அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரூமில் பார்த்தேன், இல்லவே இல்லை கைஸ். தெரியல, முதல் பார்ப்போம் வேறு எங்கேயாச்சும் ரூமில் மிஸ் பண்ணிட்டோமான்னு. ஏன்னா வேறு ரூமில் இருக்கக்கூட வாய்ப்பு ஒரு 1% வாய்ப்பு இருக்குல்ல. மிச்சம் 99% வந்து அந்த ரூமில் தான் இருக்கணும். பார்ப்போம், மற்ற ரூமில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த திசை திருப்போம். ஓகே, இங்கெல்லாம் பார்ப்போங்க இங்கெல்லாம் இருக்கான்னு. ஓகே, சீக்கிரப்படா. ஓகே, இங்கெல்லாம் இருக்குமான்னு தெரில. ஓகே, பார்ப்போம் இருக்கும். சீக்கிரப்படா. ஓகே கைஸ், கதவு சாத்திக்குவோம் கைஸ். வெளியே போகிறதுக்கு அந்த கதவுலாம் சாத்திடுவோம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அது ஏலியன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் மட்டும் தான் பார்த்தீங்க போல். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கடைசியில் காட்டுறேங்க அந்த ஏலியன் எப்படி இருக்கும்னு. பார்க்கவே விசித்திரமாக பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ வந்த வழியில் திரும்பி போவோம். ஓகே, மறக்காமல் பார்க்குறேங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, உங்களுக்காக இந்த வீடியோலாம் போடுறேன். மறக்காமல் இந்த ஹார்ட் ஒர்க்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்னு. ஓகே, அவங்க அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிப்போம். சீக்கிரப்பட சல்லுபுல்லும் போவோங்க. சல்லுபுல்லுன்னு. ஓகே, இந்த வாட்டி நான் பயப்படுறதே இல்லை. ஏனாவது பேயாகுது. நம்ம வந்து எல்லா கதையிலும் பூந்து தைரியமாக போய் பார்க்க போகிறேன் கைஸ். ஏன்னா அந்த தைரியம் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எப்படின்னா, இப்போ வந்து அந்த பேய் எப்படி இருக்கும், அந்த சொந்தத்தில் ஏலியனு இல்லை பேய்னு வச்சுக்கோமே. அந்த புது கேமில் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறேன்னா அந்த பேய் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், அந்த பேய் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது எப்படி அது பிடிக்கும் தெரியாத வரைக்கும் எனக்கு செம்ம பயமாக இருக்கும். இதே அந்த பேயை பார்த்துட்டேன் எப்படி பிடிக்கும் அந்த மாதிரிலாம். இப்போ கிராணி வச்சுக்கோமே, ஐசியூன்னு சொல்லுவோம். அந்த கிராணி அதை ஓட்டப்பல் வச்சுக்கிட்டு சொட்டை கல்வி, உங்களுக்கே தெரியும். அது ஒரு வாட்டி பார்த்தாலே மறுவாட்டி பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு எந்த பேய் கேமாக இருந்தாலும் சரி. ஆனால் கமலாவை தவிர கைஸ். ஓகே, வாங்க சந்துக்குள்ளே போவோம். இந்த கமலா கேமு தவிர எல்லா கேமும் நான் விளாடுவேன். ஏன்னா அந்த கமலா மட்டும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால எனக்கு ரொம்ப பயம் கைஸ். ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த ரூம்குள்ளே போடுவோம். பார்க்குறேங்க, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஓகே கைஸ், இங்கெல்லாம் பார்த்துருவோம். இங்கெல்லாம் இருக்கான்னு. இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேயே பாதி நேரம் போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் வந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு அப்படி தான் இருக்குது, ஒரு இல்யூஷன் மாதிரியே இருக்குது வந்த இடத்துக்கே ஆற மாதிரியே கைஸ். ரொம்ப நல்ல இடத்துல தேடி அலசி பார்த்துட்டேன் கைஸ். எங்கேயுமே அந்த புத்தர் சிலை இல்லை. நான் அடித்து சொல்லாமல் கன்ஃபார்மாக அந்த ரூமில் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம ஏலியன் திசை திருப்பிட்டு பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம அந்த ஏலியன் ரூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த ஏலியன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல, மறந்துட்டேன் வேறு. வாங்க கைஸ், அந்த ஏலியன் ரூமுக்கு கண்டுபிடிச்சி போவோம் அந்த இடத்துக்கு. ஓகே, சீக்கிரப்பட. ஏன்னா நான் எல்லா இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ கூட ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ரொம்ப நீட்டாக போனாலும் அந்த வீடியோ தேனெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போனால் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க சீக்கிரப்பட. இங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கேன். நம்ம திரும்பி போயிடுவோம் திரும்பியும். ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த வேறு ஏதாச்சும் ரூம்பு நம்ம தான் அந்த ரூமை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த புத்தர் சிலை கண்டுபிடிக்கணும்னு பேரில் அந்த என்னது ஏலியன் ரூமை மறந்துட்டு கைஸ். அந்த ஏலியன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரில, அது வேறு மறந்து போட்டேன். ஓகே, வாங்க கைஸ் திரும்பியும் போவோம். ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து வீடியோ லைட்டாக லேக் ஆனதால கட் ஆகிடுச்சு. நான் திரும்பியும் எடுத்திருக்கேன். ஆனால் அதே சம்பவங்களா, அதே கண்டினியூ வீடியோ தான். ஓகே, வாங்க சீக்கிரம் போவோம். சீக்கிரப்படா. பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு இங்கே தான் நினைக்கிறேன். வாங்க கைஸ் திரும்பி போவோம் அந்த ஏலியன் ரூமுக்கு. ஏன்னா அந்த ஏலியன் ரூமில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. 100% நான் அடித்து சொல்லுவேன். நீங்களும் அந்த கேம் விளாண்டிங்கன்னா நான் விளாட்ற மாதிரி விளாடுங்க. ஓகேயா, அந்த ஏலியன் ரூமில் உள்ள புத்தர் சிலை எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற புத்தர் சிலைலாம் எடுக்கல. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து கிட்ட ரூமில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏலியன் ரூம் வந்து அந்த ஏலியன் வந்து நீங்கள் என்ன திசை திருப்பினாலும் நீங்கள் அந்த ஏலியன் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகே, அதான் நம்ம அந்த ரூமுக்கு தான் போகிறோம். சீக்கிரப்பட. ஓகே, இந்த சந்துக்குள்ளே பூந்தி
ஓகே நம்ம வந்து இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா இங்கிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே பூந்து கைஸ் இதுக்குள்ளே பூந்து இந்த பாத்ரூமுக்குள்ளே பூந்து பாருங்கள். இது என்ன பசில் மாதிரி இருக்குது கைஸ். வாங்க இந்த சந்துக்குள்ளே போடுவோம். ஓகே இந்த சந்துக்குள்ளே பூந்தாச்சு. இந்த சந்துக்குள்ளே பூந்தோடனே இங்கிட்ட ஒரு பிச் சீட் இங்கே இல்லை கைஸ் இது வந்த மாதிரி இருக்குது. அதான் நான் பார்த்தேன். இது எங்கே ஏற்கனவே வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே வந்த இடம் தான். இப்போ வெளியாகிட்டு எங்க சுற்றி பார்த்துக்குவோம் எங்கேயாச்சும் இருக்கானு. ஓகே வெளியாகிட்டு கைஸ் நம்ம இதுக்குள்ளே பூந்து பார்ப்போம் இங்கே இருக்கானு அந்த ஏலியன் ரூமுக்கு. ஓகே இங்கே ஒரு சந்து இருக்குது. இங்கே தான் கைஸ் இதான் கைஸ் அந்த ஏலியன் ரூம். அங்கே பாருங்கள் முன்னாடி தெரியுதா ஏலியன் பாருங்கள். அந்த டிவி இருக்கும். அப்புறம் பாருங்கள் ஏலியன் வருது பாருங்க. இதுதான் ஏலியன் ரூம். நம்ம வந்து அந்த ஏலியன் இப்போ திருப்பணும். இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். வருது. ஓகே உங்கள் ஒழிஞ்சுக்குவோம். ஓகே வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வருதா வரலையா தெரில இருங்க கைஸ். அந்த ஏலியன் வந்துட்டு போயிடுச்சு கைஸ். அந்த ரூமுக்குள்ளே தான் கைஸ் போகுது. அதனால தான் சொல்கிறேன் செம்ம கஷ்டம். அதனால் இந்த ஏலியன் திருப்பி ஆகணும் கைஸ். சீக்கிரம் போடா. ஓகே முதல்ல வெளியேறுவோம் கைஸ். அந்த ஏலியன் அந்த ரூமுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம திருப்பணும். அந்த ஏலியனை வர வைக்கணும். இப்போ நம்ம வெளியே அந்த ஏலியனை மட்டும் வர வச்சுட்டோம். பாருங்க அந்த டிவி இருக்கே அதான் கைஸ் வர்றேன் இல்யூஷன். அதாவது அந்த ஏலியனை மைக்கிற மாதிரி ஒரு படம் ஓடும். அதில் படம் இல்லை ஒரு வீடியோ மாதிரி ஓடும். அந்த வீடியோ வந்து ஏலியன் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வருது கைஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஏலியன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. வருதுன்னு நினைக்கிறேன். வருது இருங்க வருது கைஸ். ஒழிஞ்சுக்குவோம் இது உள்ள ஒழிஞ்சுக்குவோம் திரும்பியும். வருது கேக்கே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். கேக்கே வருதா அதான் கைஸ் இதான் கைஸ் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சோ தெரியல. ஆமாம் கைஸ் வந்துட்டு போயிடுச்சு கைஸ். அது நான் அதான் சொல்கிறேன். அதான் கைஸ் கஷ்டம் கைஸ் இது இந்த ஏலியன் ரூம்பு. கேட்க திரும்பி போவோம் நம்ம ஏதாச்சும் திருப்பியே ஆகணும் கைஸ். ஏன்னா அங்கே இதான் கைஸ் அந்த ஏலியனு பார்த்தீங்களா ஏலியன் எப்படி இருக்குன்னு. இந்த ஏலியனுக்கு வந்து பேட்டு போனால் தெரியாது. ஏன்னா இது கண்ணு இருக்கான்னு கூட தெரில கைஸ். ஆனால் வந்து அது எப்படி நம்மளுக்கு பார்க்குதுன்னு தெரில. ஓகே அது மாதிரி திரும்பணும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பாருங்கள் அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே திரும்பி பார்க்குது. நம்மளே பார்க்க மாட்டேங்குது. ஆனால் எங்கெங்கேயோ பார்த்தா ஆனால் நம்மளே பார்க்க மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் ஓகே இருங்க நம்ம வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே இந்த ரூமுக்குள்ளே போடுவோம் கைஸ். இங்கேருந்து பார்ப்போம் கைஸ் இருக்கான்னு அந்த ஏலியனு. இருந்துச்சுன்னா பட்டுன்னு ஓடி திருப்பிடலாம். இருக்கு வருது. ஓடுற சீக்கிரம் போட கைஸ். என்ன கைஸ் முதுவாக வருது. கே சீக்கிரம் போட கைஸ். வருதா இல்லையா கைஸ். ஐயோ வருது ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். கேக்கே எங்கடா காணோம் புத்திரசாலியே. இங்கே தான் இருக்குது சீக்கிரம் போட ப்ளீஸ் சீக்கிரம் போட. கண்டுபிடிச்சிடலாம் போல. தப்பிச்சிடலாம். எஸ்கேப் ஆகலாம் கைஸ். ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை கைஸ். வேகமாக வருது அது வேகமாக. ஐயோ அடிச்சிருச்சு கைஸ். போச்சு செம்ம பயந்துட்டேன். பாருங்க நல்ல பேர் அடிச்சுட்டு ஓடிடுச்சு. கே சீக்கிரம் அது அப்படி ஓடிடுச்சு. நம்ம வந்து இப்படி போவோம். அதை நினச்சி வச்சு நம்ம செத்துடுவோன்னே. ஆனால் நம்ம சாவலை கைஸ். நம்மளுக்கு விடாமுயற்சி விஸ்வரூபம் தான் சொல்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூபம் என்ன மாதிரி விளையாடுங்க. கேம் பிளே ஜோக்காக இருக்கும். சீக்கிரம் போட கைஸ். ரொம்ப த்ரில்லராக இருக்குது கைஸ் இந்த கேமு. ஓகே கைஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். கே வைடா கே சாத்து லிஃப்ட நம்ம கண்டு கைஸ் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். பாருங்கள் 26 நிமிஷம் ஆச்சு கைஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு 19 நிமிஷம் வீடியோ தான் கைஸ் வரும். ஏன்னா ரொம்ப லாங்காக போச்சு. தேவையில்லாம் கட் பண்ணி தூக்கிட்டேன் கைஸ். அதான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. ஓகே மறக்காமல் பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே பாய்.